அன்பின் நேயர்களே வணக்கம். இன்றைக்கு வெள்ளைப்பூண்டு சட்னி தயாரிப்பது எப்படி என்பது பார்க்க போகிறோம். தேவையான அளவு வெள்ளைப்பூண்டு ஒரு 150 கிராம் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் குறிப்பாக ஊற்றுங்க. வெள்ளைப்பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். பெருங்காயத்தூளை கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா செந்நிறமாக மாறுவதற்கு பூண்டை வதக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி 3 தக்காளியை பிச்சு போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கும்படியாக வதக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டு காய்ந்த மிளகாய் போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் இட்டு அரைக்கணும். அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. திருப்பி ஒரு சுற்று அரைப்பட்டு இப்போ பார்த்துங்க பூண்டு சட்னி தயாராகிருச்சு.